மானாமதுரை லாக்அப் படுகொலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். மானாமதுரை லாக்அப் படுகொலை என்று குறிப்பிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சண்முகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கடந்த 5ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் 2 தரப்பினருக்கு இடையே நடந்த அந்த தகராறில் 6ஆம் தேதி பிற்பகல் 12 மணி அளவில் ஆகாஷ் மற்றும் 4 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது என்றும் இவர்களை எங்கு வைத்துள்ளார்கள் என்ற விவரம் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. திடீரென 7ஆம் தேதியன்று ஆகாஷ் பெற்றோர்களை தொடர்பு கொண்ட காவல்துறையினர் ஆகாஷ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதையடுத்து அங்கு சென்று பார்த்த பொழுது ஆகாஷினுடைய கால் முறிக்கப்பட்டு இருந்ததாகவும் அது தொடர்பாக ஆகாஷ் தன்னுடைய பெற்றோர்களிடம் பெரிய கல்லை தன்னுடைய கால் மீது போட்டு காவலர்கள் காலை உடைத்து விட்டதாக தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மகனுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு உணவு தயார் செய்து வருவதற்காக பெற்றோர்கள் வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதற்கிடையே 8ஆம் தேதி காலையில் பெற்றோர்களுக்கு ஆகாஷ் இறந்து விட்டதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரோடு கைது செய்யப்பட்ட 4 பேரையும் ராமநாதபுரம் சிறையில் அடைத்து இருப்பதாகவும் காவலர்கள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கொடூரமான லாக்அப் படுகொலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும் ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டதற்கு முன்னால் அவர் மிகப்பெரிய கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார் என்பதை அவர் கால் உடைந்ததிலிருந்து தெரிய வருகிறது என்றும் சண்முகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காவல்துறையில் இது போன்ற அத்துமீறிய அராஜகமான நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் சாடி இருக்கக்கூடிய அவர் மனித உரிமைக்கு எதிராக இந்த கொடூர குற்ற செயலில் ஈடுபட்ட அப்போது காவல் நிலையத்தில் பணியில் இருந்த அனைத்து காவல்துறையினர் மீதும் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குற்றம் இழைத்த காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது என்றும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல உயிரிழந்திருக்கும் ஆகாஷ் குடும்பத்தினருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு வேலை அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுத்து உதவிடுமாறும் அந்த கட்சியின் சார்பில் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.